தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் பிரதோஷம். இந்த பிரதோஷம் நரசிம்ம பெருமானுக்கு மிக மிக உகந்தது. ஹிரண்யனை வதம் செய்வது நரசிம்ம பெருமான் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி. அதனால்தான் பொதுவாக நம்ம வீடுகளில் என்ன சொல்லுவோன்னா, அந்தி நேரத்தில் வாசப்படியில் உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹிரண்யனை நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்தார், நரசிம்ம அவதாரம். செவ்வாய்க்கிழமை நரசிம்ம பெருமானை பிரதோஷ காலத்தில் பானகம் வைத்து நைவேத்தியம் செய்து அவரை வணங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். அதோடு இல்லை, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள், ருண ரோக நிவாரணம்னு சொல்கிறது, கடன் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு நரசிம்மரை செவ்வாய்க்கிழமை பிரதோஷ கால வழிபாடு சிறந்தது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் சந்திரனுக்கு உண்டான ஒரு விதமான மனக்லேசங்கள் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். மறைவிடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், மறைவிடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டுமே மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். அலுவலக வேலைகளில் புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். ஆன்மீக ஆர்வங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகளும் நண்பர்கள் மூலமாக தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகளும் சேரலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை நரசிம்ம பெருமானை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேரும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சுப செய்திகளை கேட்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று அனைத்து விதமான லாபத்தையும் கொடுப்பார். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். உற்றார் உறவினர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் பல நன்மைகளும் வந்து போகும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாகவே அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகளும் இன்று தீரும். விநாயகப் பெருமானின் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஓட்டமும் நடையுமான நாளாக அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்க உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் வேலை பலு அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் உங்களுக்கு தீரும். இன்று நாள் முழுவதுமே உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சொத்து விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல தீர்வுகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. குரு பகவான் ராசியிலையும் சந்திர பகவான் 7ஆம் இடத்திலையும் இருப்பது குருச்சந்திர யோகமாக அமைக்கிறது. இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் நந்தி தேவரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகளை அடையலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கி ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்ய இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம். வில்வம் மற்றும் அபிஷேக பொருட்களான திரவியங்களை தானமாக கொடுக்க இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். அலுவலக ரீதியாக இன்று அலைச்சல்கள் இருக்கலாம். இன்று எதிர்பாராத இந்த வேலை பளு மற்றும் அலைச்சல்கள் உங்களுக்கு சில மனதில் குழப்பங்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சிம்மராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றி அடையலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் நல்ல பரிகாரமாகும். இன்று உங்களினுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த உங்களினுடைய மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இன்று அலைச்சலை கொடுப்பார். வேலை நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று கன்னிராசி நேயர்கள் குடும்ப தெய்வங்களினுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இவர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் வருவதும் மற்றும் பண விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. என்னதான் குரு பகவான் லாபத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று தொல்லையை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் கிடைக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பல மாதமாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று பல நாட்களாகவே ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் மற்றும் கடன் தொல்லைகள் இவை யாவும் இன்று பிரதோஷ கால வழிபாடுகள் மற்றும் நந்தி தேவரை வணங்க தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது. மன அழுத்தங்கள் தீர இன்று பச்சரிசி தானம் செய்யலாம். பல நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்திலேயும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் போராட்டங்களும் விலகும். பல நாட்களாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று தீர்வுகள் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது இன்றைய நாளில். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த செலவுகள் குறையக்கூடியதாக அமையும். குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் குடும்ப சண்டைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மன குமைச்சல்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன பய உணர்வும் வந்து போகும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் சூரிய பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதும் இன்று சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும் தோஷமாக அமைகிறது. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும்.
இன்று பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று உங்களினுடைய கடன் தீருவதற்கு பிரதோஷ கால வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சிவன் ஆலயத்தில் வில்வ அர்ச்சனையும் மற்றும் நரசிம்ம பெருமானுக்கு இன்று பானகம் நெய்வேத்தியம் செய்வது மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் குறையக்கூடிய நாளாக அமையும். இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூருக்கு சென்று வேலை செய்வது, அங்கிருந்து வர வேண்டிய அது சம்பந்தப்பட்ட செய்திகள் சாதகமாகவே இருக்கும். ராசியில் சந்திரனும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது குரு சந்திர யோகமாக அமைகிறது இந்த நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல மாதமாகவே அலுவலகத்தில் சில வேலை பலு அதிகரிக்கிறதாகவே அமைகிறது. இன்று உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மர் வழிபாடும் சிறந்தது. ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஆலய வழிபாட்டில் இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று பல நாட்களுக்கு பிறகு பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று வெற்றி உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மனசில் நல்ல ஒரு சந்தோஷமும் பலவிதமான எண்ணங்களும் உதிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பிரதோஷ காலத்தில் இன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்து வில்வ அர்ச்சனை செய்வதனால் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் தடையாக இருந்தது உங்களுக்கு நன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.